அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணா வந்து பல ஸ்லோகனில் அந்த ஆன்சரை சொல்கிறாரு. தன்னில் திருப்தி கொண்டவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது எப்போது ஒருவன் தன்னில் திருப்தி கொண்டு அதனால் மனத்தின் எல்லா ஆசைகளையும் விடுகிறானோ அப்போது அவன் புத்தியோகி என்று சொல்லப்படுகிறான். இதுதான் அவர் சொல்கிற அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணா சொல்கிற முதல் பதில். கிருஷ்ணா வந்து யாரையும் அடையாளம் காட்டல. இந்த பார்த்தியா பீஷ்மர் எப்படி இருக்காரு, பீஷ்மர் மேரால் தான், துரோணர் எப்படி இருக்காரு பாரு, அவர் மேரால் தான் அப்படிலாம் சொல்ல. திருப்பி அவர் ஒரு கேரக்டரைசேஷனை தான் சொல்லிட்டு இருக்காரு, அப்ஸ்ட்ராக்டாக தான் சொல்கிறார் அந்த கேட்ட கேள்விக்கு பதில். வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். 2:56 சாப்டர் 256 ஸ்லோகன் என்ன சொல்கிறாருன்னா, யாருடைய மனம் துக்கத்தில் துவல்வதில்லையோ சுகத்தை நாடுவதில்லையோ பற்று பயம் கோபம் ஆகியவற்றை விட்டவன் யாரோ அவன் புத்தி விழிப்புற்ற முனிவன் என்று கூறப்படுகிறார். நான் இந்த இதை டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்குது, நிறைய உரைகள் இருக்குது. நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு உரையை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் தமிழில். ஸோ அந்த உரையை நான் அப்படியே எடுத்துக்கிறேன், அவங்களுக்கு என்னுடைய அந்த கிரெடிட்டையும் கொடுத்துட்றேன். இதில் 3 விஷயம் சொல்கிறார். முதல்ல தண்ணிலே திருப்தி உடைஞ்சவன். இப்போ துக்கத்தில் தோல்வதில்லையோ சுகத்தில் நாட்டம் கொள்வதில்லையோ பற்று பயம் கோபம் இல்லையோ. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக காசுங்கிற எஃபெக்டில் வரும். காசுனானது உங்களுக்குள்ள அதிருப்தி உண்டாக்கக்கூடிய காரணி. என்னென்ன அதிருப்தி உண்டாக்கக்கூடியது? ஒரு துக்கம் வருது, 2வது பயம் வருது, கோபம் வருது. இதெல்லாம் மனசை கொந்தளிக்கக்கூடிய விஷயங்கள். யாருக்கு இந்த துக்கம் இல்லை, அந்த துக்கத்துக்குள்ள அவன் இன்வால்வ் ஆகிறது இல்லை. பயம் கோபம் ஒரு ஆசை, இது வந்து அதுக்குள்ள ஒரு அதுக்கான ஒரு அமைப்பு இல்லை. சுகத்தில் நாட்டம் கொள்வதில்லை. நம்ம சொல்லுவாங்க, சார் எனக்கு துக்கத்தில் தோல்றது தான் பிடிக்காது, சுகத்தில் நாட்டம் கொள்றதுலாம் பிடிக்கும் அப்படின்னா இது பேக்கேஜ் மாதிரி இருக்கு. இது இருந்தால் அது இருக்க முடியாது. நீங்கள் சுகத்தில் நாட்டம் இருந்தால் துக்கத்திலேயே ஆட்டோமேட்டிக்காக தோல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுறது போல தெரியுது. இதை ப்ராக்டிஸ் பண்ணுற போது தான் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கலாம். அதனால தான் நிறைய நம்மளோட சமயங்களில் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம். எதுக்கு இருக்கிறோம்? சாப்பாடை தியாகம் பண்ணுறோம், வயிறு பசிக்குது, நீங்கள் உங்களோட சுகத்தை தள்ளி வைக்கிறீங்க. அப்போ நாளைக்கு பட்டினின்னு வரும்பொழுது இது ஃபாஸ்டிங்கு, அது விரதம், அது வந்து பட்டினி. விரதத்தை நம்மளாக ஏற்றுக்கும் போது அந்த பட்டினிங்கிற ஒரு துக்கம் வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் வந்துடுது. ஸோ சுகத்தை தள்ளலாம், துக்கத்தையும் நம்மளே தள்ளிடுறோம். சுகத்தை ஏற்றுக்கிட்டோம்னா துக்கம் நம்மளை தேடி வந்துடுது. அப்படிங்கிற ஒரு இருமை அப்படிங்கிற விஷயந்தான் இதில் இருக்குது. பின்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷனில் கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இதுதான். ஸோ இந்த ஒன்று கனெக்டட், இந்த 3 ஒன்றுக்குள்ளே ஒன்று கனெக்டட். அதாவது 1 1 2 3 சேர்ந்து ஒரே நிலையில் உருவாகுது. அது வந்து புத்தியில் நிலைப்பட்ட நிலை. ஏற்கனவே புத்தி யோகத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி ஒருத்தனை தான் நம்ம முனிவர்னு சொல்கிறோம். நம்ம நிறைய வார்த்தைகள் இருக்குது, முனிவர்கள், சித்தர்கள், சாமியார்கள், உண்மையிலே நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அவதாரங்கள், கடவுள். உண்மையிலே இதுக்குள்ளே ஒரு ரேஷியோ இருக்கா அப்படின்னா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அதை இன்னொரு இடத்துல பேசுவோம்.